முதலிரவு ஏற்பாடுகள் தடபுடலாக இருந்தது. தன் அம்மாவிடம் சிடுசிடுத்துக் கொண்டு, அலங்காரம் செய்து கொண்டு, பால் சொம்புடன் முதலிரவு அறைக்குள் நுழைந்தாள் வளர்மதி. அவளைக் கண்டவுடன் மெத்தையில் அமர்ந்திருந்த பிரசன்னா எழுந்து நின்றான். அவனை பார்த்து முறைத்தபடி கதவைத் தாளிட்டு பால் சொம்பை மேஜை மீது வேகமாக வைத்தாள். பிரசன்னா ஒன்றும் பேசாமல் மௌனமாக நின்றான். "யாருடா நீ? ஏன்டா என்னோட வாழ்க்கைய பாழாக்குன?" என்றாள் வளர்மதி. "அது இல்லங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க" என்று தட்டுத்தடுமாறி பேசினான் பிரசன்னா. "கொஞ்சம் நிறுத்துறியா? பொண்ணு பார்க்க வந்தப்போ கல்யாணம் வேணான்னு சொன்னேன். நிச்சயம் பண்ணும்போது கல்யாணத்த நிறுத்த சொன்னேன். அவ்ளோ ஏன், கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். கொஞ்சம் கூட காதுல வாங்காம என்னோட வாழ்க்கைய வீணடிச்சுட்ட" என்றாள். "இல்லங்க, உங்களுக்கு இப்போ தான் லவ் பிரேக்கப் ஆச்சு. அந்த கவலையில கல்யாணம் வேணான்னு சொல்றீங்கன்னு புரியுது. ஆனா, என்னோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு அடுத்து 2 தம்பிங்க இருக்காங்க. எனக்கு கல்யாணம் பண்ணா தான் அடுத்தடுத்து எல்லாருக்கும் பண்ண முடியும். ஏற்கனவே நெறைய பொண்ணு பார்த்தாச்சு. எங்க அம்மா, அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதான் ஒண்ணும் பேச முடியாம சம்மதம் சொல்லிட்டேன்" என்றான். "நீ என்னோட நிலைமைய யோசிச்சியா? என்னைய லவ் பண்ணும்போதே இன்னொரு பொண்ணைய லவ் பண்ணி, என்னைய ஏமாத்துன ஒருத்தன மறக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். இப்ப எப்படி உன் கூட வாழ முடியும்? எங்க வீட்ல மிரட்டி ஒத்துக்க வச்சுட்டாங்க. நீங்க இந்த கல்யாணத்த வேண்டான்னு சொல்லுங்கன்னு எல்லா உண்மையும் உன்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்த நிறுத்த சொன்னேன். அத மீறி நீ என்னோட கழுத்துல தாலி கட்டுனா என்ன அர்த்தம்?" என்று கோபமாக கேட்டாள் வளர்மதி. "நீங்க இவ்ளோ சொல்லியும் நான் இந்த கல்யாணத்த நிறுத்தலைன்னா, எனக்கு உங்கள ரொம்ப புடிச்சிருக்குன்னு அர்த்தம்" என்று சொல்லி அவள் வாயை அடைத்தான் பிரசன்னா. வளர்மதி எதுவும் பேசாமல் அவனை பார்த்து முறைத்தாள். "இங்க பாருங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா வாழத் தொடங்குங்க" என்றான் பிரசன்னா. "நான் மனசளவுல எவ்ளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சும், உனக்கு புடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணிட்ட. அப்ப நீ எவ்ளோ சுயநலமா இருப்ப? இப்படி மோசமான ஒருத்தன் கூட தான் நான் வாழணுமா?" என்றாள் வளர்மதி. "நீங்க காதலிச்சு ஏமாந்துருக்கீங்க. அதனால மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இதுக்காக நான் உங்கள விட்டுக் குடுக்கணுமா? கண்டிப்பா நீங்க என்னைக்காவது ஒரு நாள் யாராவது கல்யாணம் பண்ணிக்க தான் போறீங்க. அதான் நானே கல்யாணம் பண்ணிட்டேன்" என்றான். வளர்மதி வாயைத் திறக்காமல் அமைதியாக இருந்தாள். பிரசன்னாவும் கண் சிமிட்டாமல் அவளைப் பார்த்தான். எதுவும் பேசாமல் தரையில் பாயை விரித்து படுத்தாள் வளர்மதி. பிரசன்னாவும் கட்டிலுக்கு மறுபுறம் பாயை விரித்து படுத்தான். அதை பார்த்த வளர்மதி பாயை மடித்து வைத்துவிட்டு மெத்தையில் படுத்தாள். "ஹ், நீ மேல படுக்கணும்னு தாண்டி நான் கீழே படுத்தேன். இப்படி பண்ணாதான் நீ மேல போய் படுப்பன்னு தெரியும்" என்று மனதிற்குள்ளேயே நினைத்துக் கொண்டு சிரித்தான். இருவரும் திருமணம் நடந்த அசதியில் நன்கு தூங்கிவிட்டனர். மறுநாள் காலை 11 மணிக்கு சோம்பல் முறித்தபடி எழுந்து வந்தாள் வளர்மதி. பிரசன்னா வீட்டில் இல்லை. சொந்த பந்தங்களும் கிளம்பிவிட்டனர் போல. யாரும் வீட்டில் இல்லை. சுற்றி முற்றி தேடிவிட்டு சமையலறைக்குள் நுழைந்தாள் வளர்மதி. அங்கு ஒரு கடிதம் இருந்தது. அதில், "ஹாய் பொண்டாட்டி, குட் மார்னிங். வீட்ல யாரும் இல்லைன்னு தேடாதீங்க. உங்க அம்மா அப்பா நேத்து நைட்டே கிளம்பிட்டாங்க. எங்க அம்மா அப்பா காலையில 7 மணிக்கு கிளம்பிட்டாங்க. என் தம்பிங்க 2 பேருக்கும் சமைக்கணும்னு சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. இது நம்ம 2 பேரும் வாழ வேண்டிய வீடு. கல்யாணத்துக்கு முன்னாடியே 3 பேருக்கும் சொத்து பிரிச்சு குடுத்துட்டாங்க. அதனால இங்க யாரும் வரமாட்டாங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். அப்புறம் ஃப்ளாஸ்க்ல டீ போட்டு வச்சிருக்கேன். குடிச்சிருங்க. உங்களுக்கு சமைக்க தெரியாதுன்னு தெரியும். அதனால இட்லியும், தேங்காய் சட்னியும் செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிடுங்க. ஆஃபீஸ்ல அவசர வேல. அதான் சொல்லாம கொள்ளாம போயிட்டேன். மதியம் 12 மணிக்கு வந்துருவேன். பக்கத்துல வீடு இருக்கு. தைரியமா இருங்க. லவ் யூ. பாய்" என்று எழுதியிருந்தான். அதை படித்த வளர்மதிக்கு கோபம் வந்துவிட்டது. எல்லாம் சரி. எதுக்கு லவ் யூன்னு போட்டிருக்கான்? ச்சே! காலையிலே மூட் அவுட் ஆகுது என்று புலம்பினாள். பல் துலக்கி குளித்துவிட்டு அவன் செய்த உணவை சாப்பிட்டுவிட்டு டீயையும் குடித்தாள். "ம், பரவாயில்லையே, நல்லா தான் சமைச்சிருக்கான்" என தானே பேசிக் கொண்டிருந்தாள். வேலை முடிந்து வந்த பிரசன்னா அதை காதில் வாங்கிக் கொண்டு சிரித்தபடியே உள்ளே வந்து வளர்மதியிடம் "தேங்க்யூங்க" என்றான். "நீ தேங்க்யூ சொல்றதெல்லாம் இருக்கட்டும். லெட்டர்ல ஏன் லவ் யூன்னு போட்டிருக்க?" என்றாள். "ஆமாங்க, நான் உங்கள லவ் பண்றேன். அதனால போட்டிருக்கேன். நான் உங்கள லவ் பண்ண சொல்லி வற்புறுத்தினா தான் தப்பு. நான் லவ் பண்ணா தப்பு இல்ல" என்றான். வளர்மதி வாயடைத்து போய் நின்றாள். "என்ன அமைதியாயிட்டீங்க?" என்று பிரசன்னா கேட்க, "எனக்கு ஒரு உதவி செய்றியா?" என்றாள் அவள். "என்ன? சொல்லுங்க செய்றேன்" என்றான் பிரசன்னா. "எனக்கு ஒரு பீர் வேணும். வாங்கி தரீங்களா?" என்றாள். அதை கேட்ட பிரசன்னா, "நீங்க குடிப்பீங்களா?" என்று ஆச்சரியத்தோடு கேட்டான். "இப்போ உள்ள பொண்ணுங்க எல்லாம் பண்றாங்க. ஏன் இவ்ளோ ஆச்சரியமா கேட்குற? எப்போதாவது என் பெரியம்மா பொண்ணுங்க கூட சேர்ந்து வீட்டுக்கு தெரியாம குடிப்பேன்" என்று சொல்லிவிட்டு, "நீ குடிப்பியா?" என்றாள் அவள்.
ம். காலேஜ் படிக்கும்போது குடிச்சேன். அப்புறம் விட்டுட்டேன் என்றான். சரி, பீர் வாங்கி தரியான்னு கேட்டேன். நீ இன்னும் பதில் சொல்லலையே என்றாள் வளர்மதி. ம், வாங்கி தரேன். நீ எல்லா கதவையும் சாத்திட்டு ரூம்ல டிவி பாருங்க. நான் போய் 10 நிமிஷத்துல வாங்கிட்டு வரேன் என்றான். வளர்மதியும் கதவுகளை சாத்திவிட்டு லைட்டை ஆஃப் செய்துவிட்டு ரூமில் டிவி போட்டு படம் பார்த்து கொண்டிருந்தாள். பிரசன்னாவும் பீர் பாட்டில் மற்றும் தின்பண்டங்களோடு ரூமிற்குள் நுழைந்தான். வளர்மதி அவன் கையில் வைத்திருந்த பாட்டிலை பிடுங்கி குடிக்கத் தொடங்கிவிட்டாள். ஏ, பொறுமையா குடிங்க என்று பதறினான் அவன். 5 நிமிடத்தில் மொத்த பாட்டிலையும் குடித்துவிட்டு தின்பண்டங்களை வாங்கி சாப்பிடத் தொடங்கினாள். ஹம், தெளிவா தான் இருக்கீங்களா என்று பிரசன்னா கேட்க, டேய், தெளிவா இருக்கேன்டா, லூசு பயலே, நான் என்ன குடிகாரியா, என்கிட்ட வந்து தெளிவா இருக்கியான்னு கேட்குற என்று புலம்பினாள். அடி பாவி, ஃபுல்லா குடிச்சுப்புட்டு நல்லவ மாதிரி பேசுறியேடி என மனதில் நினைத்து கொண்டு, சரி சரி வந்து படுங்க என்றான் பிரசன்னா. எனது படுக்கணுமா, சி, உனக்கு வெக்கமா இல்ல என்று அவள் திட்ட, ஐயையோ, நான் படுத்து தூங்க சொன்னேன் என்று தெளிவாக கூறினான் அவன். அட பொறுக்கி பயலே, உன்னை போய் நல்லவன் நினைச்சு எங்க அப்பா உன்னை கட்டி வச்சிட்டாரே என்று கூறி அழுகத் தொடங்கினாள் வளர்மதி. ஐயையோ, சத்தியமா நான் தூங்க தாண்டி சொன்னேன் என்று அவனும் புலம்பத் தொடங்கிவிட்டான். ஐயோ அப்பா, வாடி பொடின்னு கூப்பிடுறான்ப்பா, வாப்பா, வந்து கூட்டிட்டு போப்பா என்றெல்லாம் புலம்பினாள். என்னென்னமோ பேசி சமாளித்து கடைசியில் அவளை மெத்தையில் படுக்க வைத்தான் பிரசன்னா. படுத்துக்கொண்டே ஏதேதோ புலம்பத் தொடங்கினாள் அவள். சரி சரி, புலம்புனதெல்லாம் போதும், தூங்கு என்றான் பிரசன்னா. டேய், நீ சொல்லாதடா, எனக்கு தூக்கம் வரும்போது நானே தூங்குவேன். என்னை ஏமாத்துனீல, பேசாத என்றாள் வளர்மதி. எனது நான் ஏமாத்துறனா, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு என்றான் அவன். என்னை லவ் பண்ணும்போது இன்னொருத்தி கூட பழகி எனக்கு துரோகம் பண்ணிட்டில என்றாள் அவள். ஓ, காதலனை நினைத்து புலம்புகிறாள் போல என்று புரிந்து கொண்ட அவன், நடந்தது நடந்துருச்சு, இனிமே அப்படி எதுவும் நடக்காது என்றான். இனிமேல் நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன, அதான் என்னோட வாழ்க்கையே போயிடுச்சே என்றாள். ஏய், ஏன் லூசு மாதிரி பேசுற? ஒரு பையன்கிட்ட ஏமாந்தா வாழ்க்கையே போயிடுச்சுன்னு அர்த்தமா? அதை தாண்டி நிறைய இருக்கு. அது மட்டும்தான் வாழ்க்கையா? எல்லாத்தையும் கடந்து தான் வரணும். உனக்கு இப்போ கல்யாணம் ஆகிருச்சு. புருஷன் நான் இருக்கேன். என்ன வேணாலும் நான் செய்வேன். கவலைப்படாத என்றான். ஓ, என்ன வேணாலும் செய்வியா என்று அவள் கேட்க அவனும் தலையை ஆட்டினான். அப்போ முத்தம் கொடு, கட்டிப்புடி என்றாள் அவள். ஐயையோ, அதெல்லாம் வேணாடி, நீ போதையில உளர்ற, காலையில ரொம்ப வருத்தப்படுவ என்றான். குடு என்று மீண்டும் கூறினாள். அம்மா தாயே, ஆளை விடுமா, இப்போ நல்லா பேசுவ, காலையில தூக்கி போட்டு மிதிப்ப, நீ முத்தம் கேட்டா நான் மொத்தமும் கொடுத்துருவேன், எனக்கு பயமா இருக்கு என்றான். என்னது மொத்தமும் கொடுப்பியா, என்ன கொடுப்ப, இப்பவே கொடு என்றாள். வேணாண்டி, காலையில உண்மை தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவ என்றான். இப்போதான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னேன், சின்ன விஷயம் கூட செய்ய மாட்ற என்று செல்லமாக கோபித்துக் கொண்டாள். சரி இரு தரேன் என்று அவள் பக்கத்தில் சென்று இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டான். வளர்மதி கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அவள் கண்களை துடைத்தபடி, ஏண்டி அழுவுற என்றான் பிரசன்னா. ஒரு தடவை ஏமாந்ததையே தாங்க முடியல, மறுபடியும் ஏமாந்துடணும்னு பயமா இருக்கு என்றாள். ஏ, அப்படிலாம் நினைக்காத, கண்டிப்பா நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். கடைசி வரைக்கும் உனக்கு நல்ல தோழனா இருப்பேன் என்று கூறி அவள் நெற்றியில் முத்தமிட்டான். வளர்மதியும் அவனை கட்டி அணைத்து உதட்டில் முத்தமிட்டாள். ஏ, போதும், போய் தூங்கு. இப்போ நீ போதையில இருக்க, அதனால நிதானம் இல்லாம எதுவும் நடக்க வேண்டாம். எனக்கு நீ உதட்டுல முத்தம் கொடுத்தன்னு போதை தெளிஞ்சதும் சொன்னா என்னை தூக்கி போட்டு பந்தாடிடுவ, அதனால போய் தூங்கு என்றான். ஏண்டா, போதையில முத்தம் கொடுக்குற அளவுக்கு நான் என்ன அவ்வளோ பெரிய குடிகாரியா என்றாள் அவள். பிரசன்னா முழித்தான். என்னடா பாக்குற, நான் பாதி பாட்டில் கூட குடிக்கல என்று கட்டிலுக்கு அடியில் இருந்த பாட்டிலை எடுத்து காட்டினான். அதில் சரக்கு அப்படியே இருந்தது. அடி பாவி, நடிச்சியாடி என்று ஆச்சரியத்தோடு கேட்டான். ஆமா, நீ பாட்டுக்கு போதையில என்னை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது, அதான் கொஞ்சமா குடிச்சேன் என்றாள். அப்போ முத்தம் கொடுத்தியே, அது என்று அவன் கேட்க, தெரிஞ்சுதான் கொடுத்தேன், பரவாயில்ல, உன்னோட எல்லையை மீறாம இருக்க, நீ நல்லவன் தான் என்றாள். நான் நல்லவன் தாண்டி, நீ என்னையோட பயங்கரமா இருக்கியே என்றான். வளர்மதி அவன் சொல்வதை கேட்டு சிரித்தாள். சரி சரி, போய் வாயை கழுவு, முத்தம் வேற கொடுத்துட்ட, அப்புறம் என்னை திட்டுவ என்றான். ஏய்,
நான் தெரிஞ்சுதான் குடுத்தேன்னு சொல்றேன், வாய கழுவுன்னு சொல்ற?" என்றாள் அவள். "அப்போ எனக்கு முத்தம் குடுத்தது அருவருப்பா இல்லையா?" என்று அவன் கேட்க, "அவ்ளோ கேவலமா இல்ல" என்றாள். "எப்படி கல்யாணம் ஆன 2 நாள்ல மாறுன?" என்றான் பிரசன்னா. "அதெல்லாம் தெரியல. ஆனா உன் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு" என்றாள். "என்னடி சொல்ல வர? எனக்கு குழப்பமா இருக்கு" என்றான் அவன். "ஐயோ! நீ என்கிட்ட தப்பா நடந்துப்பியோன்னு ஒரு சந்தேகம். அதான் முத்தம் கொடுத்தேன். ஆனா நீ ரொம்ப மரியாதையா நடந்துக்கிட்ட. ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாம அவள தொடக்கூடாதுன்னு விலகுனது ரொம்ப புடிச்சிருக்கு. நீ உண்மையா இருப்பன்னு நம்பிக்கை வந்துருச்சு" என்றாள். "புரிஞ்சா சந்தோஷந்தான்" என்றான் பிரசன்னா. "அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்க தான் முத்தம் கொடுத்தேன். உடனே இதான் சாக்குன்னு என்கிட்ட அத்துமீறிடாத" என்றாள். "சரிங்க மேடம். உங்களுக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ சொல்லுங்க. அத்துமீறுறேன்" என்றான் அவன். வளர்மதி அவனை பார்த்து முறைத்தாள். "சரி சரி முறைக்காதீங்க. மணி 11 ஆகுது. வாங்க தூங்குவோம்" என்றான். இருவரும் ஒரே மெத்தையில் படுத்துறங்கினர். காலையில் வழக்கத்திற்கு மாறாக வளர்மதி எழுந்து விட்டாள். போனை பார்த்து சமைக்க வேண்டுமென எண்ணி அடுப்பின் ஓரத்தில் போனை வைத்துக்கொண்டு காய்கறிகளை நறுக்கி வைத்துக்கொண்டு போனை பார்த்து ஒவ்வொன்றாக செய்யத் தொடங்கினாள். பிரசன்னா வாயை பிளந்து கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தான். 1 மணி நேரத்தில் சாம்பார், அவரக்காய் பொரியல், கேசரி, சாதம் என்று அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்த பிரசன்னாவை அடித்து எழுப்பி பல் துலக்கி குளித்துவிட்டு வரும்படி கூறினாள். ஐயோ பாடா படுத்துறாளே என மனதில் நினைத்து கொண்டு புலம்பியபடியே குளித்துவிட்டு வெளியே வந்தான். "வா, உட்காரு சாப்பிடுவோம்" என்றாள் அவள். "நீ சமைச்சியா?" என்று அவன் கேட்க, ஆமாம் என்று தலையை ஆட்டினாள். சிரித்துக்கொண்டு, "சரி சாப்பாடு போடு" என்றான். அவளும் சாப்பாடு போட்டுக்கொண்டே, "மதியமும் இதான் சாப்பாடு. நீ வேலைக்கு எடுத்துட்டு போ" என்றாள். "அடி பாவி! அதுக்கு தான் சீக்கிரம் எழுப்புனியாடி? இன்னைக்கு சனிக்கிழமை, ஆஃபீஸ் லீவுடி" என்று புலம்பினான். "ஐயையோ! சாரி மறந்தே போயிட்டேன்" என்று அவளும் தலையில் கை வைத்துக்கொண்டு முழித்தாள். "போடி, நான் போய் தூங்குறேன். அப்புறம் வந்து சாப்பிட்றேன்" என்றான். "ஏய் நில்லுடா. எங்க போற? உனக்காக ஆசையா சமைச்சு வச்சிருக்கேன். தூங்க போறியா? ஒழுங்கா சாப்பிடு" என்றாள். பிரசன்னாவும் சாப்பிட்டு பார்த்தான். சூப்பராக இல்லை என்றாலும் ஓரளவுக்கு சுமாராக இருந்தது. அவள் தனக்காக காலையில் எழுந்து இவ்வளவும் செய்து வைத்திருக்கிறாள் என்று தெரிந்து கொண்ட பிரசன்னா, "ரொம்ப சூப்பரா இருக்கு. இனிமேல் நீயே எனக்கு சமைச்சு தரியா? லீவு நாள்ல நான் உனக்கு சமைச்சு தரேன்" என்றான். அவளும் சந்தோஷத்தோடு தலையை ஆட்டினாள். இருவரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கினர். நன்றி.